ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளுக்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம்மை எல்லா இக்கட்டிலிருந்தும் அவர் நம்மை தப்புவித்து விடுதலை ஆக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 136:24. நம்முடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The mission of God, the mission of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டம், ஊழிய காரியங்கள், பிதாவாகிய தேவனுடைய அந்த ஊழிய திட்டம், அந்த பரலோக திட்டம் என்னவென்று சொன்னால், பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்துருடைய கரத்திலிருந்தும் நுகத்திலிருந்தும் அவனுடைய தந்திரங்கள், இருள், பாவம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுக்காக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். உங்களை விடுவிக்கும்படி அனுப்பினார். விடுவிக்கிறேன்னு சொல்லல, உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை. You are free from every satanic forces and powers. எல்லா பிசாசுடைய தந்திரங்கள், வல்லமைகளிலிருந்தும், பிசாசுடைய அடிமைத்தனத்திலிருந்தும், இந்த உலகத்தின் நெருக்கங்கள், சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு தம்முடைய வெளியேறப்பட்ட சிலுவை மரணத்தினாலே உங்களை அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னா, விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிக கடினமாய் தெரிகிறது. It's very hard to believe that you are free from everything. ஆனால் வழியில் உங்களுக்கு எல்லாம் வரும். கஷ்டங்கள் வந்து பார்க்கும், போராட்டங்கள் வந்து பார்க்கும், துக்கம் வந்து பார்க்கும். ஆனால் விடுதலை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிற பொழுது அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமரில் வாசிக்கிறபடி, வேதாகமத்தில் வாசிக்கிறபடி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் தான் அந்த விடுதலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு இன்னும் விடுதலை கிடைத்தா நல்லா இருக்கும், எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லையே, நான் உபவாசித்து ஜெபிக்கலாம் என்று இருக்கிறேன், இல்லை யாரிடத்திலாவது போய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய மனதிலே ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை முற்றிலுமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை வாய் திறந்து சொல்ல வேண்டும். God delivered me from everything. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய எல்லா வழிகளிலிருந்து இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அதுக்காக தான் பூமிக்கு இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவரின் மேலே இருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி, இருளில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆகிய தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அந்த விடுதலை இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த விடுதலையை நான் இன்னும் அனுபவிக்கவில்லை, ஏதோ என்னை நிறுத்தி அழித்து கொண்டே இருக்கிறது, நான் ஃப்ரீயா இல்லை, நான் விடுதலையா இல்லை, ஏதோ என்னை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திரையாகமம் 6:6 வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டைகளினாலும் உங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அதே போலவே யாத்திரையாகமம் 6:7 உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். உங்களை தேவன் உங்களை முற்றிலுமாய் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனம், சத்துருனுடைய அடிமைத்தனம், இன்றைக்கு சத்துரு என்று சொல்லுகிற பொழுது, இட் மே பி இன் எனி ஃபார்ம், இட் மே பி ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் யூ இன் ஹியூமன் ஃபார்ம். மனிதர்கள் மூலமாய் சத்துரு போராடி கொண்டிருக்கலாம், சரீர பலவீனங்கள் மூலமாய் போராடி கொண்டிருக்கலாம், பொருளாதார ரீதியிலே நீங்கள் சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம், அல்லது சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் எனக்கு நிம்மதியே இல்லை என்று சொல்லி இவைகளெல்லாம் சத்துருக்களாய் இருக்கிறது. தேவன் சொல்றாரு,
தாவீதுக்கு சொல்லுகிறான் சங்கீதம் 107:2, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்கள் ஆக்கி மீட்கப்பட்டு என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். You are free of to enjoy the deliverance of God. தேவன் உங்களை விடுவித்திருக்கிற அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுங்க. முதலாவது உங்களுடைய மனதிலே அது ஆழமாய் பதிய வேண்டும். இயேசு ராஜா என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரா. You have to move forward. நிறைய பேருக்கு இன்னும் அந்த விடுதலை கிடைக்கணும். இந்த வாரம் சர்ச்சில் நல்ல ஜெபம் பண்ணணும், எனக்கு அந்த விடுதலை வேண்டும், எனக்கு எப்படியாவது அந்த விடுதலை கிடைக்க வேண்டும். இயேசு எல்லாவற்றையும் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிரடையாயிருந்து எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து இருக்கிறார். நமக்கு எதிரடையா இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இயேசுவின் ரத்தத்தை சார்ந்து நிற்கிற பொழுது எல்லாமே தோற்று போகும். என்னை விடுவித்த இயேசு ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த விடுதலை கொண்டாடுங்கள். சத்ருவின் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவித்து இருக்கிறார். எதெல்லாம் நீங்க சத்ருவாய் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து இருக்கிறார். ஏசப்பா தைரியமா சொல்லுங்க, அதை சொல்லி சொல்லுங்க. என் கடனாகிய சத்ருவிலிருந்து என்னை விடுவித்தீரே, ஏசப்பா என் கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். வியாதியாகிய சத்ருவிலிருந்து என்னை விடுவித்தீரே, நான் சுகமானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் சுகமாவீர்கள். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், இயேசு என் அவைகளிலிருந்து விடுவித்து தம்முடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். இந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் உண்மையுள்ளமான தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சத்ருவின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்தமுடைய அன்புக்காய் இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற காரியங்களை நிலைமைகளை அறிவீரே. விடுதலை இல்லையே என்று சொல்லி தவித்து அங்கலாய்க்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரங்களை வைத்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருடைய நுகங்களும் கட்டுகளும் இருளின் அதிகாரம் உடைவதாக நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கட்டும், கொண்டாடட்டும் ராஜா. இயேசுவின் நாமம் பெரியதென்று சொல்லி அந்த விடுதலையை கொண்டாடட்டும். நம்முடைய கரத்தில் நம்முடைய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you.